ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பர்மாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம வல்லாரைக்கீரை பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வல்லாரைக்கீரைன்றது இதுதான் அந்த கீரை. இப்போ நம்ம அந்த கீரையை வாங்கியாச்சு. இதில் இருக்க அந்த தண்டெல்லாம் நம்ம எடுத்துடணும். கீரை குக் பண்ணுறதா இருந்தால் நம்ம இந்த தண்டையும் சேர்த்து குக் பண்ணலாம். இப்போ நமக்கு இந்த டிஷ்க்கு தேவையானது வெறும் அந்த லீஃப் இலை மட்டும் போதும். இந்த டிஷ்க்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வல்லாரைக்கீரை நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி இதில் இருக்க மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பொட்டுக்கடலை, வெங்காயத்தை நல்லா ஹியூஜ் அமௌண்ட் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுக்கணும். சால்ட், ஆயில், வேர்க்கடலை, நல்லா வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் அஜினமோட்டோ ஆப்ஷனல், சில்லி ஃப்ளேக்ஸ். இதுதான் மொத்தத்தில் இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் நமக்கு தேவை. ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தி இந்த ஃபுட். ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா இந்த பொட்டுக்கடலையை ஃபைனாக நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க, நல்லா சுத்தமாக கையை கழுவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் நான் ஒரு 8 to 10 ஆனியன்ஸ்க்கு நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அந்த வல்லாரைக்கீரையும் நல்லா ஃபைனாக குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக, ஏன்னா நம்ம இது சமைக்க போகிறதில்ல, ரஃப்பாக தான் சாப்பிட போகிறோம். இது கசக்காது, ஒன்றும் செய்யாது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆனது. இதுக்கு வல்லாரைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இது வல்லமை மிக்க கீரை அப்படின்றதுக்காகவே இதுக்கு வல்லாரைன்னு பேர் வந்துச்சு. இது ஞாபக சக்தியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பிரெயினுக்கு நல்ல க்ரோ அப் கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதில் ஆனியன் போட்டிருக்கோம், கீரையை சாப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சால்ட்டு, அஜினமோட்டோ அண்ட் இது அஜினமோட்டோ ஒரு சின்ன ஸ்பூன், அவ்வளோதான் அஜினமோட்டோ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் காரம் எடுக்காது, கீரை கசக்காது. ஸோ இது ராவாக தான் நம்ம சாப்பிட்றோனால எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க. ஒன் டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அகெயின் இதை நீங்கள் உங்களுக்கு லஞ்சுக்கு இது இல்லாமல் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு பச்சடி. இது பர்மாஸில் இது ரொம்ப ஸ்பெஷல். பர்மா பீப்புள் ரொம்ப இது ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதில் உடச்சிக்கடலை பவுட்ரு போட்டுட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு க்ரன்ச்சி ஃப்ளேவருக்காக, நம்ம ஒரு க்ரன்ச்சி இருக்கணுன்றதுக்காக நம்ம இந்த வேர்க்கடலை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த வேர்க்கடலையும் நம்ம போட்டுட்டு பச்சை எண்ணெய், நம்ம அந்த எண்ணெயை அப்படியே ஊற்றிக்கலாம். நான் கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். இருக்கிற இந்த ஐட்டமை எல்லாம் அப்படியே போட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த டிஷ் ரெடி. இந்த வல்லாரைக்கீரையில் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது, ரத்த சோகை வராமல் தடுக்குது, ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்ம சில பேருக்கு இந்த உடம்புல குட்டி குட்டியாக கட்டிகள் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு மாதிரி ரவுண்டாக கட்டி இருக்கும் சம் பீப்புளுக்கு. அந்த கட்டியில் இந்த இலையை நம்ம அரைச்சி, ராவாக அரைச்சி பத்து மாதிரி போட்டோம்னா அந்த வீக்கம் கூட குறைஞ்சிரும். ஐ திங்க் அது கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கட்டியும் கரைஞ்சிரும். நினைவாற்றலை அதிகரிக்கிறது, இல்லை ஞாபக சக்திக்கு வரும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பச்சையாக ரொம்ப கொடுத்துடக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க வீக்லி 3 டைம்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கீரையை சமைச்சும் சாப்பிடலாம், இப்படியும் சாப்பிடலாம், சூப் வச்சு சாப்பிடலாம். இதை அரைச்சி தோசை மாவோட ஒரு 3 கப் எடுத்து இந்த இலையை நல்லா வாஷ் பண்ணி, இந்த கீரையை வாஷ் பண்ணி அதையும் நம்ம தோசை மாவோடு அரைச்சி தோசை சுடலாம். எப்படியெல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த கீரை உள்ளே போகணுமோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இதை ஜஸ்ட் ஒரு ஒயிட் ரைஸில் நம்ம சுட சுட ஒயிட் ரைஸில் ஒரு லைட்டாக நெய்யை ஊற்றிட்டு, இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதை பிசைஞ்சு வெறும் ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.